ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தாங்க. அதுக்கு தேவையானதை சொல்கிறேன். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், 1.5 கிலோ சிக்கன், பல்லாரி 600, தக்காளி 400, இஞ்சி 100, பூண்டு 50, மல்லி புதினா தேவையான அளவு, தயிர் 300, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, நெய் 400, ரீஃபண்ட் ஆயில் 200, பட்டை கிராம்பு ஏலக்காய் தேவையான அளவு, பால் 200, சூடான வெந்நீர் 1 லிட்டர், மிளகாய் 7. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி போட்டுறணும். அதோடு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா புதினா மல்லி இலை 2 போட்டு கொஞ்சோண்டு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி பட்டை கிராம்பு 2 போட்டு நல்லா பாதி வேக்காட்டோட வடித்து வச்சுக்கிடணும். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நல்லா சூடான உடனே நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணி அது நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்ச பல்லாரியை போட்டு பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதை நம்ம ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அது நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் மிளகாய் புதினா மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோடு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் கீழே பிடிக்காது. நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதோட தயிர் சேர்த்து விடணும். தயிர் நம்ம 300 சொன்னோம்ல, அந்த 300 தயிரை ஊற்றி அதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாய் பொடி, கலருக்கு வேணும்னா உங்களுக்கு காஷ்மீர் சில்லி பொடி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதோடு நம்ம கழுவி வச்ச சிக்கன் இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா விரட்டி வதக்கணும். வதக்கி கொஞ்சம் மூடி போட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதோடு நம்ம வெந்நீர் நம்ம சூடாக்கி வச்சுருக்கோம்ல 1 லிட்டரு தண்ணியை நம்ம சூடு பண்ணி வச்சுக்கிடணும். அதையும் ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வர நேரத்தில் 200 பால் அதை நம்ம பச்சை பாலாகவே சேர்த்துக்கலாம். ஊற்றி நல்லா அதை நல்லா கிண்டி விட்டு அதுவும் நல்லா கொதித்து வரும்போது இதில் உப்பு நான் சொல்லலை. உப்பு உங்கள் தேவையான அளவு. இதை ஃபஸ்ட்டு சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு போட்டுருங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் உப்பு பிடிக்கும். அரிசி நம்ம பாஸ்மதி ரைஸ் பாதி வேக்காட்டில் வச்சுருக்கோம்ல, அதுலேயும் நம்ம உப்பு போட்டுக்கிடணும். அப்போ தான் அந்த அரிசியும் உப்பு பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த அரிசியை இதோட ஆட் பண்ணி ரெண்டும் சிக்கனும் பாதி வேக்காட்டில் இருக்கணும், அரிசியும் பாதி வேக்காட்டில் இருக்கணும். மிச்சத்தை பூரா இந்த தம்மில் தான் நல்லா வேகணும். நல்லா இந்த அரிசியை பூரா நம்ம அரை வேக்காட்டில் அதை வெந்த அரிசியை நம்ம போட அதை அப்படியே உள்ளே இழுத்துக்கிடும். நல்லா அதை பரட்டி விட்டு தம் போட்டு இறக்குனா சூப்பராக சுவையான பிரியாணி வந்துடும். இது தயிர் சம்பல், ரைத்தா எதனாலும் வச்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.